2 வாரத்துக்கு முன்னாடி என் லைஃப்ல ஒரு இன்சிடென்ட் நடந்தது. அந்த இன்சிடென்ட்ஸ்க்கு அப்புறம் என் லைஃப்ல ஒரு விஷயத்த பற்றின புரிதல் அ ஈவன் குழப்பத்த உண்டாக்கிருச்சு அப்படின்னு தான் சொல்லணும். இப்போ ஒரு பெர்சனுக்கு ஹெல்ப் தேவைப்படுது. அவங்களுக்கு நம்ம உடனே அவங்களுக்கு ஹெல்ப் தேவைப்படுதுன்னு பண்ணிருவோமா? இல்ல ஹெல்ப் பண்றதுக்கு முன்னாடி அவங்களோட கேரக்டர் அவங்க நல்லவங்களா, கெட்டவங்களா? அவங்க என்னென்னலாம் பண்ண போறாங்க? என்னென்னலாம் பண்ணியிருக்காங்க? அப்படின்னு ஒரு செகண்ட் யோசிச்சுட்டு பண்ணுவோமா? அவங்களுக்கு ஹெல்ப் தேவைப்படுதுன்னா பண்ணிருவோம். அப்படிதானே? ஓகே. 2 வீக்ஸ்க்கு முன்னாடி நான் பஸ் ஸ்டாப்ல என் பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். வித்தின் 5 மினிட்ஸ்ல என் பஸ் வரப்போகுது. நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ ஒரு 40 டூ 45 இயர்ஸ் ஓல்டு ஒரு ஹேண்டிகேப்பா இருக்கலாம். நடக்க முடியாம ஒரு பர்சன் நடந்து வந்துட்டு இருக்காரு. அவரும் பஸ்ஸுக்காக தான் வந்திருந்தாரு பஸ் ஸ்டாப்க்கு. இப்போ அவரு நடக்க முடியாம நடந்து வந்துருக்காரு அப்படிங்கிறத நான் பார்த்தனால, அவருக்கு என்னோட சீட்ட அவருக்கு குடுத்துட்டேன். அவரு உட்கார வச்சுட்டேன். நான் நின்னுகிட்டு பஸ்க்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அந்த பஸ் ஸ்டாப்ல லைட் இல்ல. ஓகேவா? லைட் இல்ல. போற வர வண்டியில இருக்க வெளிச்சத்துல தான் ஒரு நமக்கு தேவையான லைட் அங்க வெளிச்சம் கிடைக்குது. பஸ் ஸ்டாப்ல லைட் இல்ல. இப்போ அந்த பர்சன் பண்ண ஒரு விஷயம் எனக்கு கில்ட் ஆக்கிருச்சு. இவருக்கு போய் ஹெல்ப் பண்ணாமே அப்படின்னு. அவர் என்ன பண்ணாரு அப்படின்னா, பக்கத்துல ஒரு 20 25 வயசுக்குள்ள ஒரு பொண்ணு இருப்பாங்க. வயசு பொண்ணு இருந்திருப்பாங்க. அவங்க மேபி ஒர்க் போயிட்டு வந்திருக்கலாம். இல்ல யாருக்காவது வெயிட் பண்ணியிருந்திருக்கலாம். அந்த பொண்ண பார்த்துட்டு அங்க லைட் சரியா இல்லாத அந்த இருட்டுல அவரு மாஸ்டர்பேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. அந்த 45 இயர்ஸ் ஓல்டான அந்த பெர்சன் மாஸ்டர்பேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. அங்க என்னோட சேர்த்து ஒரு 6 7 பேர் இருந்திருப்போம். பட் மேபி நான் நோட் பண்ண மாரி மத்தவங்க நோட் பண்ணாங்களான்னு எனக்கு தெரியல. ஆனா அவர் பண்றத எனக்கு நல்லாவே தெரியுது அவர் அதான் பண்றாருன்னு. பட் அங்க பஸ் வந்துருச்சு. எனக்கு அந்த பஸ் வந்துருச்சு. நான் பஸ்ல ஏறி வந்துட்டேன். இப்போ அந்த இடத்துல நான் எதுவுமே பண்ணல அப்படிங்கிற கில்ட்டும், அது போக இவருக்கு போய் நான் ஹெல்ப் பண்ணிட்டோமே அப்படிங்கிற கில்ட்டும் வந்தது. என்னால எதுவுமே பண்ணல. நான் எதுவுமே பண்ணல. பார்த்தேன், நோட் பண்ணேன். பட் நான் எதுவுமே பண்ணாம பஸ் வந்துருச்சுன்னு பஸ் ஏறி வந்துட்டேன். இப்ப அந்த பொண்ணோட நிலைமை என்ன? எதுவுமே எனக்கு தெரியல. மண்டையில ஓடிட்டே இருக்கு. ரொம்ப கில்ட்டாவே ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன். நம்ம எதுவுமே அங்க பண்ணலையே. நம்ம பண்ற இடத்துல இருந்துமே ஏன் பண்ணல அப்படிங்கிற கொஸ்டின்லயே செத்துட்டு இருந்தேன்னு தான் சொல்லணும். அப்புறம் இப்போ ஒரு 1 வீக் அப்புறம் நான் என்ன ரியலைஸ் பண்ணேன் அப்படின்னா, நம்ம ஹெல்ப் பண்ணது தப்பில்ல. அவருக்கு ஹெல்ப் தேவைப்பட்டதே நம்ம பண்ணிட்டோம். பட் அந்த பொண்ணு ஆக்வர்டா ஃபீல் பண்றாங்கன்னு தெரிஞ்சும், மேபி அந்த பொண்ணு நோட் பண்ணியிருந்தா ஆக்வர்டா ஃபீல் பண்ணியிருப்பாங்க. அப்படி இருந்தும் மத்தவங்க மாரி நம்மளும் சைலண்டா நமக்கு எதுக்கு அப்படிங்கிற மாரி வந்துட்டோமே அப்படிங்கிற ஒரு கில்ட் எனக்குள்ள இருந்துட்டு. நம்ம எல்லாருமே இப்படிதான் மூவ் ஆன் ஆயிட்டு போயிடுறோமா? அதனால தான் இவங்க இவ்வளோ கேஷுவலா இப்படி ஒரு பப்ளிக் பிளேஸ்லயும் இப்படி பண்ணிட்டு இருக்காங்களா? அப்படிங்கிறத கொஸ்டின் அப்படிங்கிற ஒரு டவுட் எனக்குள்ள வந்துருச்சு. ஸோ இதை உங்கள் கூட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். அதனால தான் இந்த ஒரு வீடியோவை நான் எடுத்திருக்கேன். கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி உங்கள் லைஃப்லேயும் ஏதாச்சும் இன்சிடென்ட் இருந்துச்சுன்னா மறக்காமல் அதை என் கூட ஷேர் பண்ணுங்கள். எனக்கு ஏதாச்சும் சொல்லணும் அப்படிங்கிறதையும் நீங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.